எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம் வந்து பார்க்க போகிறோம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1, 2 இஃப் மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் மைனஸ் 1 இஃப் minus 3 less than x less than minus 1. Find the values of f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2ங்கும்போது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். தென் எக்ஸ் மைனஸ் 1 இஃப் மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1, அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த நம்பருக்குள்ளே இருந்துச்சு, இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை தான் வந்து இப்போ கீழே கொடுத்துருவாங்க. இப்போ எஃப் ஆஃப் 3 அப்படிங்கும்போது எதுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு பார்த்து அது வந்து எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஏன் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா 1 விட பெருசாக இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வரும். ஸோ 2, 3, 4 எக்ஸெட்ரா. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ரேஷன் மட்டும்தான். இந்த ஆப்ரேஷன் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1, அதாவது மைனஸ் 1 விட சிறுசு மைனஸ் 3 விட பெருசு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படின்னா மைனஸ் 2 தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் 1 விட சிறுசு அப்படிங்கும்போது மைனஸ் 2, மைனஸ் 3 விட பெருசு அப்படிங்கும்போது மைனஸ் 2. அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் இப்போ 2 விட 3 பெருசு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்து மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படி இருக்குதுன்னா இதுதான் மைனஸ் 1 தான் பெரிய நம்பர், இது வந்து சின்ன நம்பர் அப்படின்ட்டு தான் வரும். ஸோ பாசிட்டிவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வந்து பார்த்துடக்கூடாது. மைனஸ் சிம்பிளில் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது மைனஸ் 1 இப்போ மைனஸ் 2 கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 1 தான் பெருசு. ஓகேவா? இப்போ இதுக்கான இன்டர்வல் இந்த கொடுத்துருக்குற நம்பர் வந்து மைனஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, எஃப் ஆஃப் 3. ஸோ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 அப்படிங்கும்போது இந்த 3 வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் 3 இருக்கா? இல்லை. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இல்லை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இதில் தான் 3 வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5. இப்போ செகண்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் 0 வந்து கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் 0 அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்டர்வல் வந்து மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1குள்ளே வரும். அப்படின்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. தென் தேர்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 அப்படிங்கும்போது நெகட்டிவில் வர மாதிரி இன்டர்வல் வந்து நமக்கு மைனஸ் 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 வந்துச்சா. ஸோ இந்த இன்டர்வல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் அதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் மைனஸ் 1.5, அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1.5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1.5 மைனஸ் 1 அப்படிங்கும்போது மைனஸ் 2.5. ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 2 அப்படிங்கும்போது 2 கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு, அதாவது அங்கே வந்து இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அதாவது இதுக்குள்ளே வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்து இருக்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து
அந்த ஆப்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஆப்ரேஷனா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற ஆப்ரேஷனா, இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற ஆப்ரேஷனா அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பரை வச்சு அந்த இன்டர்வல்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதாவது கொடுத்துருக்குற நம்பர் வந்து எந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 2 greater than 1. ஸோ இந்த ஆப்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 + 2 = 4. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து எஃப் ஆஃப் -2 அப்படிங்கும்போது -3 <x -1 அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நமக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 -1 ஈக்குவல் டு -3. நமக்கு இங்கே எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 2வையும் எஃப் ஆஃப் -2வையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2 வந்து நமக்கு இங்கே என்ன வந்துச்சு 4. ஸோ 4 அப்புறம் எஃப் ஆஃப் -2 வந்து என்ன வந்துச்சு -3. ஸோ 4 - 3 = 1. நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் 10th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் -5, 9 இப்படி ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்வல்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். டென்ஸ் டு ஆர்ங்கிற ஆருக்கு வந்து போகுது இந்த ஃபங்க்ஷன், இதுலேருந்து ஆருக்கு வந்து போகுது. இஸ் டிஃபைன்ட் as follows: f of x equal to 6x plus 1 if -5 less than or equal to x less than 2. 5x square minus 1 if 2 less than or equal to x less than 6. 3x minus 4 if 6 less than or equal to x less than or equal to 9 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f of -3 plus f of 2, f of 7 minus f of 1, 2 into f of 4 plus f of 8, 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருக்கும்போது இதுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன், இதுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும், இதுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து பார்த்தோம்ல, 9th சம்மில் வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ சொல்யூஷன் வந்து பார்க்கலாமா. சொல்யூஷன் வந்து என்ன, ஃபஸ்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 6x + 1 கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதிக்கணும். 6x + 1 அப்படிங்கும்போது இதோட இன்டர்வல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -5 less than or equal to x less than 2. ஸோ -5 less than or equal to அப்படிங்கும்போது அந்த -5 வரலாம், இல்லை அதை விட பெருசாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படிங்கும்போது -5 -4 -3 -2 -1 0 தென் less than 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது 2 வராது, 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படிங்கும்போது 1 தான் வரும். ஓகேவா. தென் f of x equal to 5x square minus 1. 5x square minus 1க்கு இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 2 less than or equal to x less than 6 கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 2 இருக்கலாம், 2வை விட பெருசாகவும் இருக்கலாம், ஆனால் 6 விட கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படிங்கும்போது என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும், 2 3 4 5. ஓகே. தென் f of x equal to 3x minus 4. இதுக்கு வந்து இன்டர்வல்ஸ் வந்து 6 less than or equal to x less than or equal to 9. அப்படிங்கும்போது 6 வந்து இருக்கலாம், 6ஐ விட பெருசாகவும் இருக்கலாம், 9ம் இருக்கலாம், 9ஐ விட சின்னதாகவும் இருக்கலாம் அப்படின்ற அர்த்தமா. அப்படிங்கும்போது 6 7 8 9. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f of 3 ப்ளஸ் f of 2 சாரி f of -3 ப்ளஸ் f of 2. இப்போ f of -3 அப்படிங்கும்போது அது எந்த இன்டர்வல்ஸ்குள்ளே வரும், இதுக்குள்ளே தான் வரும். ஏன்னா இந்த இருக்குது -3. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். f of x equal to 6x plus 1 அப்படிங்கும்போது f of -3 equal to 6 into -3 plus 1 -18 plus 1 equal to -17. தென் f of 2 வந்து இதில் எதுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போனா இந்த ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ f of x equal to 5x square minus 1. அப்போனா f of 2 equal to 5 into 2 square minus 1. 2 square வந்து 4. Then 5 into 4 minus 1 equal to 5 4s are 20. 20 minus 1 equal to 19. Then f of -3 find out பண்ண வேல்யூ, f of 2 find out பண்ண வேல்யூ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீக்கு நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு -17. ஸோ -17 ப்ளஸ் எஃப் ஆஃப் டூக்கு வந்து என்ன வேல்யூ வந்துச்சு 19. ஸோ 19. ஸோ -17 ப்ளஸ் 19 ஆட் பண்ணும்போது 2. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 கொடுத்துருந்தாங்க. அப்போனா எஃப் ஆஃப் 7 அப்படிங்கும்போது அது இந்த இன்டர்வல்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 3 × 7 மைனஸ் 4. 3 7s are 21 minus 4 equal to 17. Then f of 1 value அப்படிங்கும்போது 1 வந்து எதுக்குள்ளே வரும், இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். f of 1 equal to 6 into 1 plus 1. 6 1s are 6 plus 1 equal to 7. இப்போ f of 7 minus f of 1. ஸோ f of 7ஓட வேல்யூ வந்து 17 வந்துச்சு. தென் f of 1ஓட வேல்யூ வந்து 7 வந்துச்சு. ஸோ 17 minus 7 equal to 10. தென் வந்து தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 2 into f of 4 plus f of 8. f of 4 வந்து 4 அப்படிங்கும்போது அது வந்து எந்த இன்டர்வல்ஸ்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 less than or equal to x less than 6குள்ளே வருது. அப்படிங்கும்போது இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். f of 4 equal to 5 into 4 square minus 1 equal to 4 square அப்படின்னா 4 into 4. அது வந்து என்ன வரும் 16. ஸோ 5 into 16 minus 1. 5 16s are 80 minus 1 equal to 79. Then f of 8ங்கும்போது இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே வருதா, ஸோ நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா f of 8 equal to 3 into 8 minus 4. 3 8s are 24 minus 4 equal to 20. இப்போ 2 into f of 4 plus f of 8. நமக்கு f of 4ஓட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு 79. நமக்கு இங்கே 2 into f of 4 இருக்கிறதுனால 2 into 79 plus f of 8ஓட வேல்யூ 20. ஸோ plus 20. 2 into 79 வந்து 158 plus 20. ஆட் பண்ணோம் அப்படின்னா 178. தென் இப்போ ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு f of minus 2க்கு பார்க்க போகிறோம். f of minus 2 அப்படிங்கும்போது இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே தான் வருமா, ஸோ இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். f of x equal to 6x plus 1 அப்படின்னா f of minus 2 equal to 6 into minus 2 plus 1. 6 into 6 2s are 12. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 12 plus 1 equal to minus 11. நமக்கு எந்த கொடுத்துருக்கிற நம்பர் அந்த f of இந்த சம்திங் இருக்குதுல்ல f of எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற நம்பர் வந்து எந்த இன்டர்வல்ஸ்குள்ளே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு சைடில் வந்து இன்டர்வல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் f of 6 இருக்கா, ஸோ f of 6க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 6 வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா f of 6 equal to 3 into 6 minus 4. 3 6 are 18 minus 4 equal to 14. Then f of 4. ஸோ அது வந்து 4 வந்து எந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருக்குது 2 less than or equal to x less than 6 அப்படின்னா இந்த ஆப்ரேஷன். அப்படின்னா f of 4 equal to 5 into x square 4 square minus 1. 4 square வந்து 16. ஸோ 5 into 16 minus 1. 5 16s are 80. 80 minus 1 equal to 79. Then f of minus 2. f of minus 2 வந்து எதுக்குள்ளே இருக்குது இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். f of minus 2 equal to 6 into minus 2 plus 1. 6 2s are 12. Then minus 12 plus 1 is equal to minus 11. ஓகேவா? ஆல்ரெடி வந்து இங்கே f of minus 2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. நமக்கு வந்து ஒரு தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கேயும் f of minus 2 தான், இங்கேயும் f of minus 2 தான். ஸோ ஒன் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். நான் வந்து உங்களுக்கு திரும்ப அது வந்து வரிசையாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் இன்னொரு டைம் வந்து எழுதியிருக்கேன். பட் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு f of minus 2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப பண்ண தேவை இல்லை. இங்கே
2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 கொடுத்துருந்தாங்களா. இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை. அப்படிங்கும்போது இங்கே f of minus 2 வந்து நமக்கு வந்து 11 minus 11 இதோ பண்ணியிருக்கோமா minus 11 நமக்கு முன்னாடி 2 இருக்குது. ஸோ 2 into minus 11 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் தென் f of 6ஓட வேல்யூ வந்து 14. ஸோ 14 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை f of 4ஓட வேல்யூ வந்து 79 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 79 மைனஸ் f of minus 2 வந்து minus 11. ஓகே, இப்போ 2 11s are 22 minus 22 minus 14 divided by 79லேருந்து 11 போச்சுன்னா 68. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா minus 36 divided by 68. ரெண்டுமே என்ன பண்ணலாம், 2ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு தென் அகைன் கேன்சல் பண்ணலாம். நான் வந்து 4ஆல் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். 9 4s are 36 தென் 17 4s are 68. நீங்கள் 2ஆல் பண்ணிவிட்டு தென் அகைன் 2ஆல் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ 11th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to 1 by 2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a comma b are constants. Check if the function s of t is 1 to 1. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷன் இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீலேருந்து எஸ் ஆஃப் டீக்கு வந்து போகிறது தான் இதோட ஃபங்க்ஷன். இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அதாவது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக தான் எஸ் ஆஃப் டி வந்து இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக டீங்கிற ஃபங்க்ஷன் டி, இந்த ஃபங்க்ஷன் எஃப்க்கு பதிலாக நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏ கமா பிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜிங்கிறது வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக் இஃப் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1 to 1. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் வந்து பார்க்கலாமா. எஸ் ஃப்ரம் டி டு எஸ் ஆஃப் டி, அதாவது ஃபங்க்ஷன் இது வந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து டீலேருந்து எஸ் ஆஃப் டிக்கு வந்து போகுது. அதாவது எக்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு வருமா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லுவோமா, அதுக்கு பதிலாக தான் இந்த இது. ஓகேவா. டைம் அப்படிங்கும்போது டீங்கும்போது செகண்ட்ஸோ மினிட்ஸோ எதுனாலும் மினிட்ஸ்னாலும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி வந்து என்னன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 by 2 into gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எழுதியாச்சு. இப்போ டீங்கிறது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 by 2 into g into 1 ஸ்கொயர், அதாவது டி இருக்கிற இடத்துல எல்லாம் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி, 1 by 2 into g, 1 ஸ்கொயர் வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ g ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பி, தென் டி ஈக்குவல் டு 2. அப்படின்னா எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1 by 2 g இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் அப்படின்னா 4 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ் பி. ஸோ 1 by 2 into 4g plus 2a plus b வருது. இதுவும் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 2 வரும். தென் 2g plus 2a plus b. ஓகே, தென் t equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது s of 3 equal to 1 by 2 into g into 3 the whole square plus a into 3 plus b. அப்படின்னா 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 9 by 2 into g plus 3a plus b. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்குது. இங்கிட்டு வர ஆன்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். டீக்கு 1 2 3 கொடுக்கும்போது இந்த சைடு வர வேல்யூஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்குது, ஒன்று போல் வரலை. அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் இமேஜஸ் வந்து கனெக்ட் ஆகுது. அது மாதிரி ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இதை பார்த்ததுமே நம்ம வந்து சொல்லிடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆரோ டயக்ராம் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 1 வந்து டீக்கு 1 கொடுக்கும்போது எஸ் ஆஃப் டி வந்து என்ன வந்துச்சு, இந்த இது வந்துச்சு 1 by 2 into g plus a plus b. தென் 2 வந்து கொடுக்கும்போது 2g plus 2a plus b வந்துச்சு. தென் 3 கொடுக்கும்போது 9 by 2 into g plus 3a plus b வந்துச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். பட் எதுனாலும் இப்போ நம்ம 3 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் இமேஜஸ் தான் வந்திருக்குது. ஆனால் ஒன்று போல் வரலை. அது மாதிரி ஒரு நம்பருக்கு ஒரு இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது, 2 இமேஜஸ் அந்த மாதிரி வரல. ஸோ திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ எழுதிக்கலாமா.
ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டி தேர் வில் பி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் இமேஜஸ். அதாவது டீக்கு வந்து ஒவ்வொரு இமேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் இமேஜஸ்னால் சேம் இமேஜஸ் வந்து வரலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ் ஃபார் தி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி ரேஞ்ச். therefore it is the one to one function. ஸோ இது வந்து பார்த்ததுமே நம்ம வந்து சொல்லிடலாம் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இப்போ 12th சம் வந்து பார்க்கலாம். 12th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by t of C equal to F where F equal to 9/5 into C plus 32. அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்சியஸை வந்து சின்னு சொல்கிறாங்க, ஃபேரன்ஹீட்டை வந்து எஃப்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, எஃப்பும் டி ஆஃப் சியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எஃப்ங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது 9/5 into C plus 32 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து T of 0, தென் T of 28, தென் T of -10, தென் ஃபோர்த் ஒன் வந்து the value of C when T of C equal to 212. அதாவது F equal to T of C அப்படிங்கும்போது இது வந்து என்னது ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஃபாரன்ஹீட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு செல்சியஸ் வந்து வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபிஃப்த் ஒன் வந்து the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. எந்த ஒரு டெம்பரேச்சரில் வந்து செல்சியஸோட வேல்யூவும் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் வந்து பார்க்கலாமா? எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். நமக்கு வந்து சம்மில் வந்து கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் ஈக்குவல் டு டி ஆஃப் சி, அதோட வேல்யூ வந்து எஃபோட வேல்யூ வந்து 9/5 C + 32 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, டி ஆஃப் 0 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சி ஈக்குவல் டு 0, சி டி ஆஃப் 0 அப்படின்னா டி ஆஃப் சி அப்படிங்கும்போது இந்த சி தானே 0. ஸோ சி ஈக்குவல் டு 0 அப்படின்னா F equal to T of 0 equal to இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9/5 into 0 plus 32 அப்படிங்கும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். தென் ப்ளஸ் 32 இருக்கா, ஸோ 32 மட்டும் வரும். அப்போனா 0 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கும் போது நமக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து வருது. ஓகே, தென் செகண்ட் வந்து T of 28, அதாவது T of 28 அப்படிங்கும்போது T of C தானே, ஸோ இந்த C தானே 28, அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். C of 28 equal to F equal to T of 28. அதாவது நமக்கு F equal to T of C அப்படிங்கிறது சம்மிலே கொடுத்துருந்தாங்க. அதில் எஃபோட வேல்யூ வந்து இது அப்படிங்கும்போது நம்ம T of Cயும் எடுத்துக்கலாம்ல, ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கும்போது எஃபோட வேல்யூ இதுக்கு வந்து சேமாக தானே வரும். ஸோ 9/5 into 28 plus 32, 9ஐயும் 28 மல்டிப்ளை பண்ணால் 252 டிவைடட் பை 5 வரும். தென் ப்ளஸ் 32. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 252 + 160 டிவைடட் பை 5 வரும். தென் இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 82.4 வரும். அப்போனா நமக்கு 28 டிகிரி செல்சியஸில் வந்து நமக்கு வந்து சம்மில் கொடுத்துருக்கிறது T ஆஃப் C, அதாவது செல்சியஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஃபாரன்ஹீட். ஓகேவா? அப்படிங்கும்போது 28 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது நமக்கு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து வருது. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா C ஈக்குவல் டு -10 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா T ஆஃப் C, ஓகே, C ஈக்குவல் டு -10, F ஈக்குவல் டு T ஆஃப் -10, அதாவது F ஈக்குவல் டு T ஆஃப் C-யா, ஸோ அதை எழுதிட்டோம். நமக்கு F ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க 9/5 into C plus 32 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு சியோட வேல்யூவில் வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறோம் -10. ஸோ 9/5 into சியோட வேல்யூ வந்து -10, ஸோ -10 + 32. இப்போ -90, 9 into 10 வந்து -90 டிவைடட் பை 5 + 32. இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18, -18 + 32 = 14. அப்படின்னா -10 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது 14 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, T of C ஈக்குவல் டு 212. T of C ஈக்குவல் டு 212னா F தானே நமக்கு T of C அப்படிங்கும்போது திஸ் இஸ் த ஃபாரன்ஹீட் வேல்யூ. ஓகே, நம்ம செல்சியஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ F ஈக்குவல் டு T of C ஈக்குவல் டு 9/5 into C plus 32 அப்படின்னு இருக்கா.
அப்படிங்கும்போது நமக்கு ஃபாரன்ஹீட் வந்து 212 கொடுத்ததுனால இந்த இது வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, 9/5 × C + 32 = 212. அதாவது என்னென்னா எஃபோட வேல்யூ வந்து நமக்கு சம்மில் வந்து இது கொடுத்துருந்தாங்க. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ 212 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 9 × C 9C / 5 = 212 அப்படியே இருக்குது. இந்த 32 வந்து இந்த சைடில் ரொம்ப மைனஸ் ஆகும். ஸோ சியை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிறோம். இது வந்து 212 32 போச்சுன்னா 180 வரும். இந்த 9/5ங்கிறது இந்த சைடில் வரும்போது தலைகீழாக மாறும். அதாவது 5 வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும், 9 வந்து டிவிஷனில் வரும். ஸோ இங்கிட்ட எழுதியிருக்கோம். அப்படிங்கும்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா C = 100. அதாவது 1 9 is 9, 2 9s are 80, தென் 0 இருக்கிறதுனால 0 சேர்த்துருக்கோம். ஸோ 20 × 5 வந்து 100. ஸோ நமக்கு வந்து C = 100 அப்படின்ட்டு வந்துருச்சு. அதாவது 100 டிகிரி செல்சியஸில் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. அதாவது இதில் வந்து இது கொடுத்துருந்தாங்க, இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C = F. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்க்கலாமா? நமக்கு ஃபாரன்ஹீட்னா 9/5 × C + 32 தானே, சம்லேயே வந்து இது கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னது F = 9/5 × C + 32ங்கிறது சம்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறோம்னா எஃப்க்கு பதிலாக அதை போட்டுட்டு சிக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ 32 மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த C டேர்மை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி C இருக்குது. C இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து மைனஸ் ஆகும். ஸோ -9/5 × C. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 5C - 9C / 5 வருமா? ஸோ 5C - 9C வந்து -4C / 5. இப்போ இந்த 5 வந்து இந்த சைடில் வந்துச்சுன்னா 5 × 32 = -4C. 5ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 160 வரும், = -4C. தென் C மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 160 / -4 = -40. இப்போ சிங்கிறது -40ன்னு வந்துருச்சு நமக்கு. இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ எஃப்பும் சியும் வந்து -40 டிகிரி செல்சியஸில் தான் ஈக்குவலாக, -40 டிகிரி டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி இருக்கும்போது தான் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதை வந்து செக் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இந்த சியோட வேல்யூ வந்து இதில் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்ட்டு பார்க்கலாம். C = -40 வந்துச்சா? ஸோ T of C = F அப்படிங்கும்போது எஃபோட வேல்யூ வந்து என்னது 9/5 × C + 32வா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9/5 × -40 + 32 அப்படின்னா -72 + 32 = -40. இதிலே நமக்கு தெரிஞ்சிச்சு -40, இதுவும் -40 வந்துருச்சு. ஸோ -40 டிகிரி செல்சியஸ் = -40 டிகிரி ஃபாரன்ஹீட். அதான் எக்ஸசைஸ் 1.4 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5 வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.